இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களை வணக்கம் கூறி வரவேற்கும் நான் சித்ரா. தினமும் நம்ம உணவு சாப்பிட்றோம், அது மறுநாள் கழிவுகளாக வெளியேறிடும். இப்படியே ருட்டீனாக நடந்தால் கூட இந்த கழிவுகள் அப்படிங்கிறது எல்லாமே உடல்ல இருந்து வெளியேறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில கழிவுகள் நம்ம உடலில் தங்கிடும். இப்போ இந்த கழிவுகள் உடலில் தங்குறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய சருமம் அவ்வளோ பளபளப்பாக இருக்காது, நம்ம அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது நமக்கு வரதான் செய்யும். சரி, இப்போ இந்த உடலில் இருக்கிற கழிவுகளை நாம் நல்லா வெளியேற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டயட் சார்ட் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. இதை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த நாள் என்ன பண்ணணும், குடிக்கிற நீரில் ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வப்போது இந்த தண்ணியை தான் நீங்கள் குடிக்கணும். அப்புறம் காலையில் நீங்கள் எழுந்ததுமே க்ரீன் டீயோட 5 பாதாம், 2 வால்நட், 2 பேரிச்சம்பழம் சாப்பிடணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஜூஸ் சாப்பிடணும். அது என்னன்னா 2 கேரட், ஒரு பீட்ரூட் அப்படின்ற ஒரு கலவையில் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடணும்னா, ஒரு கப் நிறைய இந்த சீசனில் கிடைக்கிற பழத்துண்டுகள், அப்படியே ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்புறமா ஒரு 11 மணி போல் என்ன பண்ணலாம், வழுக்கையுடன் கூடிய இளநீர் குடிக்கலாம், அல்லது மோர் குடிக்கலாம், அல்லது தேன் கலந்த ஃப்ரெஷ்ஷான லைம் ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிக்கலாம். இத்தனை சாய்ஸ் கொடுக்குறோம், இதில் ஏதாவது ஒன்று சாப்பிடணும். ஒரு 11 மணி போல் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிடணும். அப்புறம் மதிய உணவுக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னா, வெறும் வேக வைத்த பருப்பு 1 கப், இதோட கொஞ்சம் வேக வைத்த காய்கறி 1 கப் சாப்பிடணும். வாழைத்தண்டு தயிர் பச்சடி 1 கப். பயப்படாதீங்க, இது உடலில் இருக்கிற நச்சுத்தன்மை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு டயட் சார்ட்டு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஒரு கை நிறைய வறுத்த நட்ஸ் அல்லது வறுத்த பட்டாணி அல்லது கொண்டக்கடலை அல்லது ஒரு கை நிறைய ஃப்ரெஷ் தேங்காய் துண்டு. இந்த சாய்ஸஸில் ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். அப்புறம் நைட் டின்னர் சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலன்னா, ஏதேனும் 5 காய்கறிகள் சேர்த்து செய்யப்பட்ட சூப் அல்லது சாலட் ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு டயட்டை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த நார்ச்சத்துலாம் உங்கள் உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி உங்கள் உடலை தூய்மைப்படுத்தும். ஓகே, இந்த பதிவில் சொன்ன டயட் சார்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறும் நான் சித்ரா.